ரட்சிப்பையும் ரட்சிப்பின் வழியையும் தேவன் அனைவருக்கும் சமமாகவே வைத்திருக்கிறார் என்பது வேதம் கற்றுக் கொடுக்கிறதான சத்தியம், அல்லது ரட்சகரை குறித்ததான சத்தியம். அப்போஸ்தலர் 15:11 அப்போஸ்தலர் 15:11 எப்படி வாசிக்கிறோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே அவர்கள் ரட்சிக்கப்படுகிறது எப்படியோ அப்படியே நாமும் ரட்சிக்கப்படுவோம் என்று நம்பி இருக்கிறோமே என்றான். இது பேதுரு என்கிறதான ஒரு யூதன், ஒரு இஸ்ரவேலன். அதுல இருந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஆதி திருச்சபையில கிறிஸ்தவனாக காணப்பட்ட, அப்போஸ்தலனாக காணப்பட்ட அவன் பேசிக்கலி யாரு? ஒரு யூதன், ஒரு இஸ்ரவேலன். ஆனால் இன்றைக்கு அவன் ஒரு கிறிஸ்தவன். அப்போ பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்களுக்கு என்ன பண்றான்? நிருபத்தை அவன் எழுதும் போது அவன் சொல்லுகிறான், பாத்தீங்கன்னா தன்னுடைய ஜனத்துல அங்க காணப்படுற அப்போஸ்தலர் மூப்பர்கள் எல்லாம் யாரு அப்படின்னா யூதர்கள் இருந்து வந்தவர் தான், இஸ்ரவேலர்கள் தான். ஆனா இன்றைக்கு கிறிஸ்தவர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே அவர்கள், அதாவது புறஜாதியிலிருந்து ரட்சிக்கப்பட்டவர்கள், அவர்கள் ரட்சிக்கப்படுகிறது எப்படியோ அப்படியே நாமும் ரட்சிக்கப்படுகிறோம். நம்ம ஆபிரகாம் பிள்ளையா இருக்கலாம், மாம்சத்தின் படி பாத்தீங்கன்னா யாக்கோபினுடைய பிள்ளைகள் இஸ்ரவேலர்கள் என்று காணப்படலாம். ஆனால் புறஜாதியார் எவ்வண்ணமாய் ரட்சிக்கப்படுகிறார்களோ, புறஜாதியார் எப்படியா ரட்சிக்கப்படுறாங்க? புறஜாதியார் இங்க சொல்லப்பட்டிருக்கிறதான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல விசுவாசம். அப்படி எப்படி 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 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று விசுவாசிக்க வேண்டும். பரலோகத்தினுடைய தேவன் யெகோவா என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன். அப்ப அவருடைய கிருபையினாலே புறஜாதிகள் ரட்சிக்கப்படுகிறார், அவருடைய நாமத்தினாலே புறஜாதிகள் ரட்சிக்கப்படுகிறார்கள், அவருடைய நாமத்தை விசுவாசிப்பதனாலே புறஜாதியார் ரட்சிக்கப்படுகிறார்கள். அப்படிதான் இஸ்ரவேலரும் ரட்சிக்கப்பட முடியும் அப்படின்னு சொல்றாரு. இதுல ஏதாவது வித்தியாசம் இருக்கா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இவர்களுக்கு நிறைய பிரிவிலேஜஸ் காணப்படலாம். ஆனாலும் கூட பரலோகத்துல பிரவேசிக்கணும்னா என்னதான் பண்ணணும்? புறஜாதியர் எப்படி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களோ, அதாவது கர்த்தர் என்று ஏற்றுக்கொண்டார்களோ, பரலோகத்தின் தேவன் என்று ஏற்றுக்கொண்டார்களோ, அவ்வண்ணமாய் அவரை அன்றி வேறு ஒரு தெய்வம் இல்லைன்னு ஏற்றுக்கொண்டாங்களோ, அதே மாதிரி இஸ்ரவேலர்கள் ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் ரட்சிக்கப்பட முடியும். ஆனபடினாலே இந்த தேவனிடத்திலே, அதாவது ரட்சகர் என்கிற இந்த தேவனிடத்துல பட்சபாதம் என்பதில்லை, அநீதி என்பதில்லை. எல்லாரையும் அவர் ரட்சிக்கிற விதம் ஒரே மாதிரி தான் காணப்படுது. அது எங்க பிறந்ததான மனுஷனா இருந்தாலும் மனுஷியா இருந்தாலும் ரட்சிக்கிற விதம் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் அப்படின்ட்டு அவர்களிலே ஒருவனாகிய பேதுரு பாத்தீங்கன்னா எழுதுறாரு.